அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் பகவானோடு சந்திரன் இணைவதும் செவ்வாயோடு குரு இணைவதும் இந்த ரெண்டு அமைவுகளை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த ரெண்டு அமைவுகளுமே ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான அமைவு. ஜோதிடம்னு இல்ல, மனித வாழ்க்கையில் இந்த ரெண்டு இணைவு அல்லது பார்வை பெற்றவர்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப இன்றியமையாதது. அதை பற்றி தான் இந்த செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்து கொடுக்கக்கூடிய சந்திரமங்கல யோகத்தை பற்றியும் செவ்வாயோடு குரு இணைந்து கொடுக்கக்கூடிய குருமங்கல யோகத்தை பற்றியும் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். சராசரியாக மனித வாழ்க்கையை, மனிதர்களுடைய நடைமுறைகளை ஜோதிடம் வெளிப்படுத்துகிறது. தசாபுத்தி வாயிலாகவும் கிரக தொடர்புகளின் வாயிலாகவும் வெளிப்படுத்துகிறது. அதுல இந்த செவ்வாய்க்கு ஒரு முக்கியத்துவமான பங்கு உண்டு. மக்களை பாதுகாப்பு அரணாக பாதுகாப்பது செவ்வாய் மட்டும்தான். செவ்வாயினுடைய வலு என்னதான் போர்க்கார கிரகம், பூமிக்கார கிரகம், சண்டை சச்சரவுகளை குடிக்கக்கூடிய கிரகம் என்றாலும் செவ்வாய் சக மனிதருக்கு மிகவும் அருமையான தொண்டுகளை ஆற்றுகிறது. அந்த அமைவுகள்ல முதல்ல செவ்வாயோடு சந்திரன் இணைந்து சந்திரமங்கல யோகம் நிகழ்கிறது. இது என்ன பண்ணும்? ஒரு ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் தான். அதாவது நேரடியாக சந்திரன் செவ்வாயை பார்ப்பது அல்லது சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருப்பதெல்லாம் சந்திரமங்கல யோகம்னு சொல்றோம். இந்த யோகம் கொண்டவர் மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை செய்வார்கள் என்றால், சந்திரன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்பினேஷன் இருப்பவர்கள் மனிதனுடைய அடிப்படை விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார். சந்திரமங்கல யோகம் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷமான அமைவு. அந்த வீட்டில் ஒரு குழந்தை சந்திரமங்கல யோகத்தோட பிறக்குதுன்னா அந்த குழந்தை மிகவும் ஒரு சமூகத்திற்கு தொண்டாற்றக்கூடிய குழந்தையாக இருக்கும். கண்டிப்பாக எப்படிப்பட்ட வகையில எல்லாம் தொண்டாற்ற முடியும்? அத்தியாவசியமா தேவை உணவு, உணவுப் பொருட்கள் சம்பந்தமான அத்தனை விதமான துறைகள்ல இந்த சந்திரமங்கல யோகம் கொண்டவர்கள் இருப்பார்கள். பசி என்று ஒருவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அத்தனை துறைகளிலும் இந்த சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும். விவசாயிகளுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும். நிறைய லேண்ட் வச்சிருக்கிற அதுல நல்ல விளைபொருட்கள், அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்யறாருன்னா அவர் ஜாதகத்துல சந்திரமங்கல யோகம் இருக்கும். அதுபோல் இன்றையமையாதது ஒரு மனிதன் விபத்தில் சிக்கும் பொழுது அவரை உயிரை காப்பாற்றுவது, சிகிச்சைகள் மேற்கொண்டு அறுவை சிகிச்சைகளாகட்டும், ஒரு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய மருத்துவர்களை இந்த சந்திரமங்கல யோகம் உருவாக்கி கொடுக்கிறது. அதுபோல ரொம்ப இன்றியமையாத செயலாக மருத்துவம் சொன்னா அதற்கு நிகராகவே இந்த செவிலியர் துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், பார்மசி வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், சாதாரண ஒரு டீ கடை வைத்திருப்பவரு கூட சந்திரமங்கல யோகம் இருக்கும். பசின்னு வருபவர்களுக்கும் அல்லது அவர் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வருவதற்கும் இந்த சந்திரமங்கல யோகம் ரொம்ப இன்றியமையாதா இருக்கிறது. பூமி சார்ந்த துறைகளினால் ஜாதகர் சக மனிதரை இந்த சந்திரமங்கல யோகத்தின் மூலியமாக காட்கிறார்கள். அதுபோல சந்திரனும் வலுவை பொறுத்து, செவ்வாய் வலுவை பொறுத்து அதனுடைய உயர்மட்டமான மருத்துவத்துறையில இருக்கும். அல்லது அதனுடைய வலு குறையும் பொழுது கடைகோடியில் ஒரு சின்ன டீ கடையாவது வைத்து பசியென்று வருபவர்களுக்கு, நிறைய பேர் பிரயாணப்படும் பொழுது இந்த பொருளாதார நிமித்தமாக ஒரு அடித்தட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் டீ கடை என்பது ஒரு உணவை அதாவது உணவை நிவர்த்தி செய்யக்கூடிய மாற்று மருந்து. இதெல்லாம் இந்த சந்திரமங்கல யோகத்தோட குறைந்தபட்சத்தில் ஜாதகர் செய்வார். நல்ல சந்திரமங்கல யோகம் இருக்கும் பொழுது மருத்துவராக இருப்பார், அல்லது பல ஏக்கர் நிலங்களை வைத்து உணவுப் பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விவசாயியாக ஜாதகரை வளவர செய்யும். இதெல்லாம் சந்திரமங்கலத்தினுடைய சிறப்பு. இதுல முக்கியமானது மருத்துவத்துறையும் உணவளிக்கக்கூடிய துறையும். சுக்கிரனும் உணவை கொடுக்கக்கூடியதா, ரெஸ்டாரண்ட் ரெசார்ட் எல்லாம் வச்சு இருந்தாலும் அடிப்படை உணவகங்களுக்கு இந்த சந்திரன் செவ்வாய் தொடர்புல சந்திரமங்கல யோகம் கொடுக்கிறது. அப்ப இன்றையாவது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அத்தனை துறைகளிலும் இந்த சந்திரமங்கல யோகம் செயல்படுகிறது. அதனால உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையோ அல்லது நீங்களோ சந்திரமங்கல யோகத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு சமூகத்திற்கு, சக மனிதனுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய துறைகள்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகும். இது எப்ப செயல்படும்னா தசாபுத்திகளின் அடிப்படையில செவ்வாய்க்கு யோக தசையோ, சந்திரனுக்கு யோக தசையோ, அல்லது சந்திர செவ்வாய் தசைகளோ, அல்லது லக்ன யோகர்கள் சந்திரன் செவ்வாயோடு தொடர்பு கொண்டு தசை நடத்தும் பொழுது நீங்க இதுல பிகர் அவுட் ஆவீங்க, வெளியில தெரியுங்க. ஆனால் நீங்கள் மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அடிப்படையான தேவைகளை செய்யக்கூடிய நபராக இருப்பீர்கள். இந்த சந்திரமங்கலத்துல டிரான்ஸ்போர்ட்டுமே கொண்டு வந்துடலாம். சுக்கிரன் வாகனங்களுக்கு காரக அமைவுகளை பெற்றாலும் சந்திரமங்கலம் நிறைய கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸா இருக்கட்டும், ட்ரெயின் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், விமானத்துறைகள்ல பயணம் ஓட்டக்கூடியவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டை ஒரு சேவையாக, ஒரு பொருளாதார நிமித்தமாக, இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு வாகனம் இயக்கக்கூடிய அத்தனை துறைகளுக்கும் இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. அதான் உதாரணத்திற்கு நிறைய துறைகள் நம்ம எடுத்து சொல்லல, எல்லா துறைகளிலும் மக்களுக்கு இது அத்தியாவசியம். ஆம்புலன்ஸ் டிரைவர் வரைக்கும் இந்த சந்திரமங்கல யோகத்தினுடைய சிறப்பில் தான் அவர் வருகிறார். இது சந்திரமங்கல யோகம். அதுபோல குருமங்கல யோகம், குருவும் செவ்வாயும் தொடர்பு கொள்வதால் நிகழ்வது இந்த குருமங்கல யோகம்
குரு செவ்வாயை பார்ப்பது அல்லது குருவோடு செவ்வாய் இணைந்திருப்பதெல்லாம் இந்த குருமங்கள யோகம். அடிப்படையான முக்கிய தேவைகளை சந்திரமங்கல யோகம் பூர்த்தி செய்கிறது. அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு அரணை உறுதி செய்வது குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் என்ன பண்ணுது? யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகளை உருவாக்குகிறது. அவர்கள்லாம் என்ன பண்றாங்க? ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒரு போலீஸா இருக்கட்டும், இல்ல ஆர்மியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், மிலிட்டரி போர்சஸா இருக்கட்டும், எதுவானாலும் அந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக குருமங்கள யோகம் கொண்டவர் தனக்காக செயல்பட மாட்டார். அவர் ஒரு பாதுகாப்பாளனாக இருப்பார், ஒரு குற்றங்களை தவிர்க்கக்கூடியவராக இருப்பார். நாட்டு மக்களினுடைய நலனுக்காக அவர்களுக்காக இவர்கள் பாடுபடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் இந்த குருமங்கள யோகத்துல. குருவும் செவ்வாயும் தொடர்பு கொண்டு வலுவாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பார்கள். IASல இருக்கட்டும், IPSல இருக்கட்டும், முக்கிய துறைகள் ஆர்மி, நேவி, ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரியான துறைகள்ல பெரும் அதிகாரிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடு என்ன இருக்குன்னா, தன் மக்களை பாதுகாத்து காக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருப்பார்கள். இந்த குருமங்கள யோகத்தினுடைய முக்கிய அம்சம். குருமங்கள யோகம் கொண்டவர் இது பிரைவேட்ல கூட இருக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் செக்டர் தான் யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லாம் வந்துருது. இதே பிரைவேட் செக்டர்லயும் உண்டு. ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க, இதெல்லாம் ஒரு பாதுகாப்பாரனா வருமானா கண்டிப்பாக வரும். ஏனென்றால் மக்கள் ஒரு குடிலில் இருப்பதை பாதுகாப்பாக உணர்கிறார்கள். இயற்கை சீற்றத்திலிருந்து அவர்களை தற்காத்து கொள்ள முடியும். ஒரு வெயிலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், வீடு இருந்தா தான் பாதுகாக்க முடியும். அதனால இந்த குருமங்கள யோகம் கொண்டவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வரும். அதுபோல நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த யோகா அமைவுகள் வரும். கட்டிடங்களினால் பாதுகாக்கக்கூடிய அத்தனை செயல்கள் வரும். அதுபோல ஜாதகர்கள் வெப்பன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஆதாயப்படுத்தி கொடுக்கும் இந்த குருமங்கள யோகத்தில் இருப்பவர்களுக்கு. எப்படி சந்திரமங்கள யோகம் ஜாதகருக்கான அடிப்படையை பூர்த்தி செய்யும், குருமங்கள யோகம் ஜாதகர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும். இந்த ரெண்டு யோகம் கொண்ட ஜாதகர்கள் இருந்தால்னா போதும், அவர் கண்டிப்பாக நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர், நாட்டு மக்களுக்காக வாழக்கூடியவர். அதனாலதான் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறவங்களுக்கு பெரிதளவு தன் குடும்பத்தையும் பார்க்காமல் நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த தீரியத்தை கொடுக்கும். நிறைய பேரை பார்க்கலாம் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறவங்க. அது ஸ்டேட்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும், சென்ட்ரல்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும், கண்டிப்பாக அந்த யூனிஃபார்ம் என்று ஒன்று அணிந்து கொண்டு சர்வீஸ் ஓரியன்டா இந்த ஷிப்ட் என்னோட ஷிப்ட், இந்த ஷிப்டை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த குருமங்கள யோகம். அவர்கள் தன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து வைத்துக் கொண்டு மற்றவருக்காக பாதுகாக்கக்கூடிய ரயில்வே துறையில நிறைய இந்த குருமங்கள யோகங்கள் செயல்படும். அது போல யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல செயல்படும். பிரைவேட் செக்டர்ல ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற அமைப்புகள்ல இந்த குருமங்கள யோகங்கள் செயல்படும். இன்னும் பல துறைகள் அந்த குருமங்கள யோகத்துல இன்னும் பல கேட்டகரி. அடிப்படையான விதி குருமங்கள யோகம் மக்களை பாதுகாக்கக்கூடிய அத்தனை தொழிலுக்குமே குருமங்கலம், மக்களின் அடிப்படையை பூர்த்தி செய்யக்கூடிய அத்தனை துறைகளுக்குமே சந்திரமங்கலம் உபயோகப்படுகிறது. இது ரெண்டுமே எதை முக்கியமா வச்சிருக்குன்னா செவ்வாயை. ஏன் செவ்வாய்க்கு? செவ்வாய் 3/4 பங்கு அசுபராச்சே, 1/4 பங்கு தானே சுபர். அவர் வேகம் கொண்டவர், துடிப்பு கொண்டவர், எதையுமே சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடிய கிரகம் தான். அதே கிரகம் தான் வேகமா போய் ஒரு நாள்ல ஒரு 10 ஆபரேஷன் பண்ணும், வேகமா போய் 10 குற்றங்களை ஒரு நாளில் தடுக்கும், வேகமாக போய் தன் நாட்டு மக்களுக்காக எதையும் சற்றும் சிந்திக்காமல் துணிகரமாக போராடும். இந்த ரெண்டு அமைவுகளையும் செவ்வாய்க்கு சந்திரன் குரு இந்த ரெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகங்கள்ல. இது எப்ப செயல்படும்? நிறைய ஜாதகங்கள்ல குருமங்கள யோகம் இருக்கும், எதுவும் பெருசா சோபிக்க மாட்டார். சந்திரமங்கள யோகம் இருக்கும், பெரிதாக எல்லாம் சோபிக்க மாட்டார். அதற்கு காரணம் என்ன? பூர்வ புண்ணிய அமைவுகளையும் பார்த்துக்கணும். 5ஆம் இடத்தினுடைய வலுவை பொறுத்து அவர் எந்த மட்டத்துல வேலை செய்வார்னு உறுதிப்படும். சந்திரமங்கள யோகம் இதுக்கு உதாரணம் சொல்லிடலாம். இது ஒரு வலுவான ஒரு உதாரணம். சந்திரன் கடகத்துல இருக்கிறார், மகரத்துல செவ்வாய் உச்சம். இதுவும் சந்திரமங்கள யோகம் தான். இந்த சந்திரமங்கள யோகம் கொண்டவர் ஒரு டீ கடையில சின்ன டீ ஷாப்பும் வச்சிருப்பார். அதே சந்திரமங்கள யோகம் கொண்ட ஒருவர் பெரிய உணவகங்களை, பல பிரான்சைஸ் வச்சிருக்கக்கூடிய உணவகம் வச்சிருப்பார். அல்லது பெரிய பெரிய வெளிநாடுகளுக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற உணவு உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பார். இதுல எங்க டிஃபரெண்ட் ஆகுது? அது போல பெரிய மருத்துவராக, சிறந்த மருத்துவர் எதனால் ஆகிறது என்றால் அவருடைய பூர்வ புண்ணியத்தினுடைய வலு. பூர்வ புண்ணியத்தினுடைய வலுவை பொறுத்து, 5ஆம் இடத்தின் வலுவை பொறுத்து அவர் எந்த இடத்தில் ஜீவனம் செய்வார் என்று முடிவாகுமே தவிர, சந்திரமங்கள யோகம் உண்டு, 5ஆம் இடத்தினுடைய வலுவை பொறுத்து நீங்கள் உயர்மட்டத்தில் வேலை செய்வீர்களா அல்லது அடிமட்டத்தில் அந்த வேலை செய்வீங்களான்றதை உறுதிப்படுத்திக்கணும். எதுவானாலும் சந்திரமங்கலம் குருமங்கலம் மக்களினுடைய அடிப்படையை குறைகளை தீர்க்கும், மக்களினுடைய அடிப்படை பாதுகாப்புகளை உறுதி செய்யும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப இந்த குருமங்கலம் சந்திரமங்கலம் இந்த ரெண்டு யோகம் கொண்ட ஜாதகர்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள், மக்களுக்காக பிறந்தவர்கள் என்று உறுதிப்படுத்திக்கலாம். அது எப்போ அவர் செயல்திறன்ல வரும்னா 5ஆம் இடத்தினுடைய வலு இருக்கும் பொழுது. அது போல தசா புத்தி தசைநாதர்கள் இந்த சந்திரன் செவ்வாய் அல்லது குரு செவ்வாயோட தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிகழ்த்தி கொடுக்குன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.